அறிவிப்பு செய்து இந்த திரளான எழுச்சிகரமான போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட தமிழகம் முழுவதும் இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் போராட்ட குழுவின் சார்பில் முதன்மை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினம் அரசாங்கம் ஒரு பிடிவாதமான அரசாங்கமாக இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கான தேவையை தாமதமாக அறிவிப்பது, அதில் இறுதி பிரிவுகளாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது, பேச்சுவார்த்தையுடைய கோரிக்கையை நாங்கள் இப்போதுதான் கேட்டிருக்கிறோம் என்று நையாண்டியாக பதிலளிப்பதெல்லாம் போக்குவரத்து தொழிலாளர்களை பின்பற்றக்கூடிய நடவடிக்கையை அரசின் கழக அதிகாரிகளும் நிர்வாக அதிகாரிகளும் செய்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இன்றைக்கு அரசாங்கம் போக்குவரத்து தொழிலாளர் கோரிக்கையை கொடுத்து கடந்த ஒரு வருடமாகி கூட அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த நிதி சுமை இந்த போக்குவரத்து தொழிலாளர்களால் ஏற்பட்டது இல்லை. இன்னும் 2003க்கு பிறகு பணியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி பணம் கோடிக்கணக்கான ரூபாய் இன்றைக்கு எந்த கணக்கிலே யாரிடம் வந்த பணம் இருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லோருமே 92க்கு பிறகு நம்முடைய பென்ஷன் திட்டம் வந்ததற்கு பிறகு அந்த பென்ஷன் திட்டத்திற்காக இந்த கழக நிர்வாகங்கள் தர வேண்டிய பணம் ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்களும் பல ஆயிரம் கோடி ரூபாயை இன்றைக்கு போக்குவரத்து ட்ரஸ்டுக்கு தராமல் இருக்கிறது. எல்லாரும் கேட்கிறாங்க, அரசாங்க நிதி வைப்பதல்ல போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பணம் கடந்த 25 ஆண்டு காலமாக இந்த போக்குவரத்து கழகத்தினுடைய டீசலுக்காக, டயருக்காக, பாடி கட்டுவதற்காக, அனைத்து விதமான செலவுகளுக்காக போக்குவரத்து கழக தொழிலாளருடைய ஓய்வூதிய பணம் சுமார் 40,000 கோடி ரூபாய் வரை கடந்த 25 ஆண்டுகளில் இந்த கழக நிர்வாகங்கள் எடுத்து தன்னிச்சையாக செலவு செய்திருக்கிறது. இது இன்றைக்கு இந்த கூட்ட அமைப்புகள் இல்லை. இந்த ட்ரஸ்ட் அமைப்பினுடைய மேலாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பிரமாணம் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் ஒவ்வொரு போக்குவரத்து கழகமும் மதுரை மண்டலம் மட்டும் 14,000 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறது. கும்பகோணம் மண்டலம் 17,000 கோடி ரூபாய். இந்த பணம் தொழிலாளருடைய பணத்தை போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் இந்த ஓய்வூதிய அமைப்புக்கு செலுத்தவில்லை. அதை செலுத்த சொன்னால் அது எங்களிடம் வந்தால் நாங்கள் டிஏவை அவர்கள் உயரை அனைத்தையும் வழங்குவதற்கு தயார் என்று இங்கிருக்கக்கூடிய மேலாளர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து விவரம் கொடுத்து வருகிறார். இதற்கு நிதி என்பது என்னுடைய பணத்தை எடுத்து சுமார் 40,000 கோடி ரூபாயை கடந்த 30 ஆண்டு காலமாக அந்தந்த தரங்களில் இருக்கக்கூடிய ஓய்வூதிய ட்ரஸ்டின் மூலமாக அங்கிருக்கக்கூடிய வருங்கால வைப்பு நிதி ட்ரஸ்டின் மூலமாக பணத்தை எடுத்து கழக நிர்வாகங்கள் செலவு செய்த பணத்தை அரசாங்கம் திருப்பி செலுத்த வேண்டும். அது செலுத்தினார் இந்த போக்குவரத்து கழகங்களுடைய நிதி நெருக்கடி தீர்வு காண முடியும். இது யார் பொறுப்பு? கடந்த 30 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கக்கூடிய அதிமுக, திமுக ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு. அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் இந்த போக்குவரத்து கழக தொழிலாளருடைய பணத்தை எடுத்து இந்த கழக நிர்வாகங்கள் செலவு செய்திருக்கு. எப்படி செலவு செய்யறா? 1 கோடி ரூபாய் பில்லு பாஸ் பண்ணா எம்பிக்கு 10 லட்சம் ரூபாய் லஞ்சம். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பில்லு பாஸ் பண்ணா 1 கோடி ரூபாய்க்கு 10 லட்சம் லஞ்சம். கடந்த 30 ஆண்டு காலமாக வருங்கால வைப்பு நடந்த பிறகு செலவு பண்ணா போக்குவரத்து அமைச்சர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுவே வருங்கால வைப்பு நிதி பணத்திலிருந்து தொழிலாளி பணத்தை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போக்குவரத்து அமைச்சர், போக்குவரத்து செயலாளர் எல்லாருமே மனு தாக்கல் பண்ணா. ஆனா இன்னைக்கு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கான். இன்னைக்கு செலவு பண்றான். போக்குவரத்து கழகத்தினுடைய தொழிலாளருடைய பணத்தை இந்த கழக நிர்வாகங்கள் திருப்பி தர வேண்டும், அரசு பொறுப்பேற்க வேண்டும். எனவேதான் இந்த பட்ஜெட்ல தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்காக நிதி ஒதுக்கீடு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற கவன ஈர்ப்புக்காகத்தான் இந்த கோட்டை நோக்கி பேரணி.
அந்த நிதி கிடைக்கும் பட்சத்தில் தான் போக்குவரத்து கழக தொழிலாளர் வெற்றிக்க முடியும். இன்னைக்கு பேச்சுவார்த்தை கடந்த பேச்சுவார்த்தை 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் போடப்பட்ட 50% சரத்துகள் இன்னைக்கு வரைக்கும் அமலாகவே இல்லை. ஆனா 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நாம் பேசிக்கிறோம். இந்த அவலமான நிலைமை கழக நிர்வாக அதிகாரிகளுடைய அலட்சியமான போக்குதான் காரணம். கடந்த ஒப்பந்தங்களுடைய சரத்துகள் எங்கேயுமே நிறைவேறல. பாத்தீங்கன்னா ஜூனியர் சீனியர் அனாமதி என்பது சுமார் ஒரு 40-45,000 சீனியர் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன் 16வது ஊதிய ஒப்பந்தத்திலே கிடைக்கவில்லை. எனவே அவையெல்லாம் பெறுவதற்காக ஒரு நியாயமான சரியான பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா இன்னைக்கு எல்பிஎஃப் சங்கம் இன்னைக்கு தமிழக ஆட்சியாளர் என்ன கருதுறா, ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஒரு 25 தொழிற்சங்கத்தை கையெழுத்து கொடுத்துட்டு ஒரு ஒப்பந்தம் நிறைவேறிட்டு ஒரு நாள்ல அப்படின்ற மாதிரியான நாடகத்தை நடத்துவதற்கான பேச்சுவார்த்தையை தான் தமிழக அரசுடைய அணுகுமுறை இருக்கிறது. அதை கண்டித்து எழுச்சியான போராட்டத்திற்கு போக்குவரத்துக்கான தொழிலாளர்கள் தமிழக மொழியில் எழுந்தவர்களும் அதற்கான முன்னேற்றமாகத்தான் இந்த கோட்டை நோக்கி பேரணி. நம்முடைய இந்த கோரிக்கைக்கு அரசு செவி நடத்தாவிட்டால் கண்டிப்பாக அடுத்த போராட்டம்